ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்றைக்கி நாம் இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, கோலப்பொடி எப்படி சேல்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கோலப்பொடி பிஸ்னஸை பற்றி ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்காங்க. இந்த கோலப்பொடி பிஸ்னஸ் இருக்கிறதே ரொம்ப ப்ராஃபிட் ஆனது. எல்லா சீசனுக்கும் நல்லா போகும். சரிங்களா? இன்றைக்கி நான் உங்களுக்கு வெள்ளை கோலப்பொடி மட்டும்தான் சொல்லி கொடுக்க போகிறேன். அடுத்தால வரக்கூடிய வீடியோவில் கலர் கோலப்பொடி எப்படி செய்யறது, அது எப்படி பேக்கெட் போட்டு விற்கிறது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்க போறேன். சரிங்களா? கண்டினியூஸா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா சீசனுக்குமே தெருவில் கோலப்பொடி விற்பாங்க. சரிங்களா? நம்ம மளிகை கடையில் நம்ம எப்பவும் கோலப்பொடி வச்சிருக்கோம். ஏன்னா இதுல ஜீரோ டேமேஜ். சரிங்களா? எந்த டேமேஜ் எதுவுமே வராது. அப்படியே மூட்டையா வாங்குவேன், அப்படியே பேக்கெட் போட்டு சேல்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரிங்களா? புது மூட்டை வரும், பழைய மூட்டை போகும், அப்படியே போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு இந்த கோலப்பொடி எப்படி வாங்கணும், எப்படி விற்கணும் அப்படிங்கிற சொல்றேன். இப்போ கோலப்பொடி 350 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் வரைக்கும் வருது. சரிங்களா? 50 கிலோ மூட்டை. சரிங்களா? நீங்க நல்ல குவாலிட்டியா பார்த்து எடுத்துக்கிடணும். சரிங்களா? நான் வாங்கின குவாலிட்டி 350 ரூபா குவாலிட்டி தான். நல்லா இருக்கும். இது ஹோல்சேல் ரேட், அதாவது நமக்கு கடைக்கு டைரக்டா இறக்கிடுவாங்க. நான் ஃபோன் பண்ணா லாரியில வருவாங்க, இறக்கிடுவாங்க. நீங்களும் கோலப்பொடி பிசினஸ் பண்ணணுங்கிற ஐடியா இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி கோலப்பொடி ஹோல்சேல் ரேட்ல மூட்டையா தரவங்கிட்ட மட்டும்தான் வாங்கணும். அதுதான் உங்களுக்கு லாபம். உங்க வீடு வரைக்கும், கடை வாசல் வரைக்கும் இறக்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்களோட லைன்ல உங்க ஊர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க ஊர்ல விசாரிச்சு யாரு சப்ளையர் ஹோல்சேல கொடுக்க அப்படின்னு விசாரிச்சு அவங்ககிட்ட மட்டும் வாங்குங்க. அப்படின்னா உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும், குவாலிட்டியாவும் இருக்கும் மெட்டீரியல். ரைட். இப்போ இது என்ன இதுல நம்ம பேக்கெட் போட்டு சேல்ஸ் பண்றோம் அப்படிங்கிற சொல்றேன். நம்ம மளிகை கடையில 5 ரூபா பேக்கெட், 10 ரூபா பேக்கெட், சரியா, 2 பேக்கெட் வச்சிருக்கேன். அதாவது 5 ரூபா பேக்கெட் 400 கிராம் இருக்கும். சரியா? 5 ரூபாய்க்கு போய் யாரும் பேக்கெட்லாம் கொடுக்கறது இல்லை. நான் இருந்தாலும் அதை ஒரு இதாவே கொடுக்குறேன். அடுத்தால 10 ரூபா பேக்கெட். 10 ரூபா பேக்கெட் 900 கிராம் இருக்கும். 10 ரூபா பேக்கெட் வெளியெல்லாம் செக் பண்றோம், 3/4 கிலோ 750 கிராம் 800 கிராம் சம்திங் தான் வச்சிருக்காங்க. 1 கிலோலாம் யாரும் கொடுக்கல. சரிங்களா? அது மாதிரி இந்த கோலப்பொடியை சேல்ஸ் பண்றோம் அப்படிங்கன்னா பக்கா மாதிரி வச்சிருக்காங்க. சரிங்களா? பக்கால போட்டு சேல்ஸ் பண்றாங்க. 20 ரூபான்னு கொடுக்காங்க. அது 2 கிலோக்கும் கொஞ்சம் உள்ளதான் வருது. ரைட். இப்போ நம்ம இது 350 ரூபா மூட்டை. சரிங்களா? நீங்க 50 கிலோ 350 ரூபா டிவைட் பை 50 கிலோ போட்டா உங்களுக்கு கிலோ 7 ரூபாய் வருது. சரிங்களா? நம்ம இதை 10 ரூபாய் பேக்கெட்ல 900 கிராம் வைக்கிறோம், 10 ரூபாய்க்கு கொடுக்கணும். அப்படின்னா இது ஒரு 650 சம்திங் தான் வரும். சரிங்களா? அந்த ரேட் தான் உள்ளது. நமக்கு இதெல்லாம் 3 ரூபா 3 ரூபாய் லாபம் கிடைக்கும். கவர் நம்ம ஒர்க் எல்லாம் போக. இது 4 ரூபாய், அதாவது 800 கிராம் 5 ரூபான்னு கொடுக்குறோம். நம்மளுக்கு ஆக்சுவலா அரை கிலோ 3 ரூபாய் 50 பைசா வரும். சரி, இப்போ எனக்கு கடை வர இறங்குறதுனால சொல்லுதேன். நீங்க பொய் எடுக்கிறதா இருந்தா அந்த அமௌண்ட்டை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 ரூபாய் 50 பைசா வரும். நம்ம இதை 400 கிராம் தான் போட்டிருக்கோம். அப்படிங்கிறனால 3 ரூபாய்க்கு கொஞ்சம் உள்ளதான் வரும். சரியா? நம்ம இதை 5 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்றோம். அதாவது 5 ரூபான்னு போடும் பட்சத்துல நிறைய வாங்குவாங்க. அந்த பொருள் வாங்கிட்டு அந்த 5 ரூபாய் மிச்சம் இருக்கும் பட்சத்துல சரி ஒரு கோலப்பொடி எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. நிறைய சேல்ஸ் இருக்கு, நல்ல சேல்ஸ் இருக்கு. அதனால கோலப்பொடி கண்டிப்பா உங்க பிசினஸோட சேர்த்து வைங்க. நல்லா இருக்கும். கெட்டு போற பொருள் கிடையாது. கெட்டு போற பொருள் தான் நீங்க பயப்படணும். இதுக்கு நீங்க பயப்படவே வேண்டாம். சரியா? அது மாதிரி இப்போ நீங்க லைன் வியாபாரம் பண்றீங்கன்னா கோலப்பொடி அந்தந்த சீசன்ல உங்க லைன்ல கூட கொண்டு போனா மக்கள் நல்லா வாங்கிக்கிடுவாங்க. அதனால கோலப்பொடி கண்டிப்பா உங்க பிசினஸோட சேர்த்து வைங்க. மளிகை கடை வச்சிருக்கவங்க கண்டிப்பா கோலப்பொடி வைங்க. உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெள்ளை கோலப்பொடி பார்த்துட்டோம். வரக்கூடிய வீடியோல கலர் கோலப்பொடி செய்யறது எப்படி, அதை எப்படி பேக்கெட் போட்டு அதுல நல்ல லாபம் இருக்கு. வெள்ளை கோலப்பொடியோட கலர் கோலப்பொடி நல்ல லாபம் இருக்கு. அதை எப்படி நான் வரப்போற வீடியோல உங்களுக்கு நான் கண்டிப்பா சொல்லி தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். நம்ம சேனல்ல இருக்க மளிகை கடை பிளஸ் பிசினஸ் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் இருக்கும். கூடவே உங்களுக்கு யூஸ்ஃபுல் வீடியோஸ் நிறைய இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மளிகை கடை லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா நம்ம சேனல்ல அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம்.